கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கீழ்ப்படுகிற மனிதனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். ஒபேட்னஸ் இருக்கா? உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆமென். பக்கத்து சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சனா மேல் படிக்கு ஏறி போயிட்டே இருக்கலாம். எதற்கு கீழ்ப்படிவது? எங்கே கீழ்ப்படிவது? யாருக்கு கீழ்ப்படிவது என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லுமா? அல்லேலூயா. நான் எப்படி கீழ்ப்படுகிறேன்? நான் எதற்கு கீழ்ப்படுகிறேன்? இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. எப்படியா? என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தார் அந்தையிலிருந்து சிலுவையை தூக்கி மரிக்கும் வரையிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். நம்மெல்லாம் கொஞ்ச நாள் கீழ்ப்படிவோம், அதுக்கப்புறம் பார்த்தா மூக்கு வெளுத்து போயிடும். சில நேரங்கள் கீழ்ப்படியாமல் நம்ம மனம் போல வாழ்வோம். அது ஆசீர்வாதத்தின் அழைப்பு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாங்க, நேரம் இல்லை, நான் வேகமாக போயிட்டே இருக்கேன். அதில் சொல்றாரு, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இஸ் அ ட்ரூ. அந்த உண்மைதான் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். கீழ்ப்படிறது கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கீழ்ப்படியாமையின் பாவம், சாபங்கள் உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். ஒரு பிள்ளைக்குள்ளே கீழ்ப்படியாமல் போகும்போது அவனுடைய எதிர்காலத்தை இழந்து விடுகிறான், அவன் படிப்பை இழந்து விடுகிறான். ஆமென். ஊழியத்திலே தலைமைக்குள்ளே கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவன் வச்சிருக்க அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அழைப்பை இழந்து விடுகிறான். left them calling, அழைப்பை இழந்து போகிறார்கள். கீழ்ப்படிதல் மேன்மை, அது உத்தமம். இஸ் அ ட்ரூ. எவ்வளவு கீழ்ப்படிறியோ கர்த்தர் அவ்வளவு என்ன பண்ணுவாரு? லிஃப்ட் பண்ணிட்டே வருவார். ஒரு சொல்லுமா? அதான் சொன்னார், ஆண்டவரே சொன்னார், கீழ்ப்படிதல் உத்தமம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் எதற்கு கீழ்ப்படியணும்? எங்கே கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அபிஷேகங்கள், கீழ்ப்படிகளுக்கு தந்திரல்ன பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நிறைய வரும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்மேல் அளவில்லாத ஒரு அபிஷேகம். ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். கீழ்ப்படியாத சவுல் வாழ்க்கை, ராஜாவை இருந்து தள்ளப்பட்டான், இந்த குடும்பமே அழிந்தது. இன்றைக்கு கீழ்ப்படிதல் தான் ரொம்ப குறைவு. எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் அதுக்கு கீழ்ப்படியணும்? எனக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஐ நோ ஆல் திங்ஸ். நிறைய நேரங்களில் நாம் இப்படி கீழ்ப்படியாம ஆண்டவரை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆதாம் கீழ்ப்படிந்திருந்தா மகிமையான அந்த ஏதோன்ல இருந்திருக்க முடியும். ஆண்டவர் வானான்றத ஆமா விரோதமாய் செய்தான். இன்னைக்கு நிறைய நேரம் உங்களை கீழ்ப்படியாமல் பண்ணிட்டாவே உங்களுக்கு சாபம் வந்துடும் தெரியும் பிசாசுக்கு. கீழ்ப்படியாமல் போனால் போதும். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், கீழ்ப்படிஞ்சா. இந்த பையன் கீழ்ப்படிஞ்சான். எதான் கீழ்ப்படிஞ்சான்? கேட்ட உடனே எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துட்டான். இது கர்த்தர் இல்லையா கேட்கிறாரு? ஒபே, சரண்டர். நான் என்ன சொல்லுவேன், எங்கள் அம்மாவை கேட்டு வந்து கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்கணும்? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்கல, எங்கிட்ட மட்டும் ஏன் கேட்குறீங்க? சொல்லவே இல்லை, அதை பற்றி பேச்சே இல்லைங்க. அவன் கீழ்ப்படிக்கிற மனுஷன். ஒபே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ, கீழ்ப்படிய கீழ்ப்படிய கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். ஒரு சொல்லுவோமா? எத்தனையோ கீழ்ப்படியாமை, தேவ வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவது கீழ்ப்படியாமை. தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே மாமிசத்தோடு எதுவும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரா, ரைட், நான் அப்படியே செய்வேன். பேதுரு வாழ்க்கை பாருங்க. வான்னு சொன்னாரு, அவன் சொல்லிக்கணும், என்ன ஆண்டவரே, இந்த எத்தனை வருஷம் இந்த கடல்ல நான் மீன் பிடிக்கிறேன், நான் எப்படி நடக்கட்டும்? நீரே ஆனால். ஆண்டவர் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்து இறங்கினான், தண்ணீர் மேல் நடந்து போயிட்டே இருக்கிறான். பெரிய பெரிய அற்புதங்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எங்கே வருகிறதோ நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில், தொழிலில் உயர்வுகள் வரும். எப்போ ஒரு மனிதன் கீழ்ப்படுறானோ அவன் மேல் படிக்கு ஏறி போயிட்டே இருப்பான். வரல சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கீழ்ப்படிஞ்சு பாரு. அவர் சொல்கிற நேரத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அப்படி ஊழியத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாருங்க.
மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கீழ்ப்படியதே இல்லை பாஸ்டர், இது அடங்குறதே இல்லை பாஸ்டர். அது வாழ்க்கையை தொலைச்சிருச்சு, என்ன பண்ணுறது? பாவம், பரிதாபமான வாழ்க்கை. ஆமே. இன்னைக்கு கீழ்ப்படிதல் உயர்ந்த வாழ்க்கை. பக்கம் சொல்லுங்க, கீழ்ப்படிகிறது உயர்ந்த வாழ்க்கை, கீழ்ப்படியாம சாபத்தின் வாழ்க்கை. கீழ்ப்படியாமல் போனதுனால்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். மகிழ்ச்சியான ஒரு இடம், சந்தோஷமான ஒரு இடம், தேவனை சந்திக்கூடிய ஒரு இடம். இந்த ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே வெளியே துரத்தப்பட்டாங்க. நம்ம எப்படி இருக்க போறோம்? நீங்க தான் யோசிக்கணும். ஆமே. நான் கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், தேவன் சொன்ன காரியத்துக்கு நான் ஒபே பண்ணுவேன். அவர் சொன்னாரா அது அப்படியே 100க்கு 100 ஏற்றுக்கொள்வேன். வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இவன் வேற எந்த கேள்வியும் கேட்கல பாருங்க. ஆமே. ஏதாவது கேள்வி கேட்டானா நோ கொஸ்டின். ஐயோ, எங்க அம்மா கஷ்டப்பட்டு சுட்டு கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப வறுமையில வந்தது தெரியுமா? இது எங்க அம்மாவை கேட்டு வந்து கொடுக்குறேன். சொல்லவே இல்லை. அவனுக்கு தெரியும், நான் இவருக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா என் பேர் எத்தனையோ நாடுகளில் எல்லாரும் படிப்பாங்க. எல்லாம் அந்த பையன் பேர் தெரியாது. மிராக்கிள். 5000 பேருக்கு புருஷர்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரு பிள்ளை. இன்னைக்கு நிறைய கீழ்ப்படியாமை என்கிற சாபத்தில் தள்ளப்பட்டு மகிமை இழந்தார்கள். தேவ ஆசீர்வாதங்கள் இறங்குற மக்கள், எனக்கு அருமையானவர்களை, தயவு செய்து நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். ஒரு தீர்மானம் எடுத்துப்பார். எந்த நாள்ல இருந்து நான் தேவனுக்காக கீழ்ப்படிய போகிறேன், அப்படி வார்த்தை என்ன சொல்கிறதோ அப்படி நான் ஒப்பு கொடுக்க போறேன். எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? யாருக்கு? தேவனுக்கு. ஒரு சொல்லுமா? அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனா ஆசீர்வாதங்கள் உன்னை மேன்மைப்படுத்திட்டே வரும். கர்த்தர் படிப்படியாய் உன்னை வாலாக்காம தலையாக்கி உன்னை அநேக ஜனங்கள் பார்க்கும்படி செய்வார். எப்படி இந்த பையனை எல்லாரும் படிக்கிறாங்க, நான் கூட படிச்சுட்டே இருந்தேன். சே, இந்த பையனுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க, இவனுக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு குணம் பாருங்க. முதல்ல அவன் என்ன செய்தான்? ஒரு தைரியம் இருந்துச்சு. ரெண்டாவது அவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருந்ததை நான் பார்த்தேன். ஒபேனஸ், ஒபிடியன், நல்ல ஒபிடியன் அவனுக்குள்ளே இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பாருங்க, கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் வசதி ஆயிட்டா, கொஞ்சம் சூழ்நிலை ஆயிட்டா, கீழ்ப்படுகிறது என்பது டாட்டாவாக மாறிடும். நியூ பிரிஸ்விஸ்வெல் மாதிரி புதிய தொடப்பம் நல்லா பெருக்கும். அப்புறம் பாருங்க, பழைசாக ஆக கீழ்ப்படியாமல் இல்லாமல் போய்விடும். ஒரு தீர்மானம் எடுத்துப்பார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமே. நீர் கொடுத்த பொறுப்புகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொள்வேன். ஒரு சொல்லுமா? அல்லேலூயா. அவன் நம்பி சில காரியங்களை கொடுப்பார். அதை கீழ்ப்படிஞ்சு அதன்படி செஞ்சுப்பாரு. கர்த்தர் அதில் மேன்மையாய் உயர்த்துவார். ஒரு சொல்லுமா? 1000 பலிகளை பார்க்கலாம். யூதர்கள் பலி சேர்த்துறது தான் முக்கியமாக நினைச்சாங்க, கீழ்ப்படுகிறது முக்கியமாக தெரியலை. அதனால்தான் அந்த தேசம் சிதறடிக்கப்பட்டது. அதனால்தான் புறஜாதிகள் அந்த தேசத்தை மெரிக்க ஆரம்பித்தார்கள். அதனால்தான் அந்த தேசத்தில் இச்சையின் ஆவிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய அழிவுகள். இன்றைக்கு நீ நானும் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு பாரு. இந்த பையன்கிட்ட கற்றுக்கின 2வது பாடம் என்ன தெரியுமா? நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஒரு சொல்லுமா? பார்க்க சொல்லுங்க, நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். அவர் வசனம் என்ன சொல்தோ அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எப்படியே செய்வீங்க? எப்படியே செய்வீங்க? ஆமா. எப்படி செய்ய போறீங்க? ஆமா. அப்புறம் பாருங்க, ஹீல்டிங்னா கொடுப்பது. இந்த பையன்கிட்ட பாருங்க, எதிர்பார்த்தானா நான் 5 அப்பம் 2 மீன் தரேன், எனக்கு ஒரு கூடை என்ன கொடுங்கன்னு கேட்கலையே, மீந்துச்சு 10 கூட. இவன் என்ன கேட்டுக்கணும்? என்ன ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட வாங்கினீங்க, 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டாங்க, எவ்வளோ ஸ்திரீகள் சாப்பிட்டாங்க, மீதம் வேற 10 கூட ஆயிக்குது, எனக்கு ஒரு கூட கொடுங்களேன் கேட்டானா? என்னங்க கேட்கல, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தான். இட்ஸ் a giving heart. ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. என்ன அருமையான ஒரு பிள்ளை பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நாண்டூருக்கு 10 கொடுத்துட்டு இல்லை 100 தருவார்ல அப்படி எதிர்பார்த்துட்டே சில காரியம் பண்ணுறது. நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்ல, எனக்கு தருவார்ல, ஆனால் இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இதாங்க விசேஷத்தம் அவன் வாழ்க்கையில். என் ஆண்டவர் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்காம அவரையே கொடுத்தார். இன்றைக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம்?
என்ன கொடுப்பாய்? என் இயேசுவுக்கு. என்னத்தை கொடுக்க போற? நேரத்தை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தான். அவனுக்காக ஒரு பியூட்டிஃபுல் பாய். அவனுக்குள்ள தைரியம் இருந்துச்சு. எங்க பயம் இருக்கோ அவங்க எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதன்னு சொன்னாரு. பயமுள்ள ஆவி கொள்ள தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதனால தான் அந்த பையனுக்கு ஒரு தைரியம். வசனத்தை கேட்க கேட்க அவனுக்குள்ள ஒரு தைரியம், வசனத்தை கேட்க கேட்க அவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல், வசனத்தை கேட்க கேட்க அவனுக்குள்ள கொடுக்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. கிவிங் ஹார்ட். என் ஆண்டவரே கொடுக்கிற ஒரு தெய்வம். ஒரு சொல்லுமா, கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொட்டுவாராம். அது உண்மை, 100க்கு 100. ஒரு சொல்லுமா, அல்லேலூயா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்னு கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்னு கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து நடத்துவாரு. உடலுக்கொடு, உள்ளத்துக்கொடு, உற்சாகமா ஒன்னு கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலுக்கொடு, உள்ளத்துக்கொடு, உற்சாகமா ஒன்னு கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. பாருங்க, சிலர் நேரத்தை கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. நிறைய பேர் நேரத்தை கொடுக்குதே இல்லை. சுருக்கமாக இருக்கு நம்மளது, ஷார்ட். ஆனால் ஜபம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பு. ஆனால் ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டு சொன்னார், முதல்ல ஒன்றை கொடு. பேதுரு படகை கொடுத்தான், நஷ்டம் அடையலைங்க. திரளான மீன்களை பிடிச்சான். கத்தருக்கு கொடுத்து யாராவது ஒருத்தர் நஷ்டம் அடைஞ்சாங்களா பாருங்க. இந்த பையன் வண்டி தான் எதுவும் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கத்தருக்கு கொடுத்த ஒருத்தரும் தரித்திராய் போனதில்லை. ஒரு சொல்லுமா, கத்தருக்கு நேரத்தை கொடுத்தவங்களோ, வாழ்வை கொடுத்தவங்களோ, பணத்தை கொடுத்தவங்களோ, இடத்தை கொடுத்தவங்களோ தரித்திராய் போனதில்லை. கொடுக்காத பிச்சைக்காரன் மாறினவங்க உண்டு. அல்லேலூயா. கத்தருக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல. பல மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டோசுக்காக பல நேரங்களை கொடுக்க கொடுக்க கொடுக்க, ஆமே, ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க கொடுக்க ஆண்டு சொல்றாரு, எவ்வளோ மகிமையாக உன் பாத்திரமாய் உன்னை வணைவார், உபயோகமுள்ள பாத்திரமாய் உன்னை வணைவார், ஆசீர்வாதமுள்ள கருவியாய் உன்னை மாற்றுவார். ஒரு சொல்லுமா, இந்த பையன்கிட்ட கற்றுக்கின ஒரு பாடம், கிவிங், ஹீல்டிங், கொடுக்கிற ஒரு குணம். பக்கத்தில் சொல்லுங்க, அந்த புத்தி இருக்கா? இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்குறது நம்ம சிலருக்கு அப்படியே மூஞ்சி 0 ஆகிடும். இதெல்லாம் பேசாதீங்க பாஸ்டர், ஐயோ அவருக்கு தேவை பாலுக்குது அதனால கொடுக்குறத பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க, கத்த தந்திருக்கிறார், போதும் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் எனக்கு தெரியும். நீ கத்தருக்கு கொடுத்த ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படலாம். ஒரு சொல்லுமா, என் நாமத்தை நிமித்து ஒன்றை இழந்தா அத்தானே மடங்கு. கத்தருக்காக செய்வதெல்லாம் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஒரு சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். பிதா தன் குமாரனையே, நேசகுமாரனை உனக்காக எனக்காக கொடுத்தார். அதான் மேலான நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். இன்றைக்கு நீ நானும் கத்தருக்கு நான் என்னத்தை கொடுக்கட்டும்? அம்மே, என்னத்தை நான் கொடுக்க போறேன்? நேரத்தை கொடுத்து பாரு, வாழ்க்கையை கொடுத்து பாரு. உன் எதிர்காலமே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது அதான் சட்டமே. பக்கத்து சொல்லுங்க, கொடுங்க அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. தப்பெல்லாம் அளக்க மாட்டாரு. பக்கத்து சொல்லுங்க, தப்பா அளக்க மாட்டாரு, சரியா அளந்து போடுவார்.
பார்க்க சொல்லுங்க, சரியா அளக்குவார். நீ எப்படின்னு உன்னையும் அளக்குவார், உன் வாழ்க்கையும் அளப்பாரு. அவருக்கு தெரியும். ஒரு சொல்லுமா, சிலர் வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, கஞ்சா முட்டியா வாழ்ந்து பிச்சைக்காராய் மாறினவர்களும் உண்டு. டாக்டர் கொடுப்பாங்க, ஆனா ஆண்டவருக்கு இல்லை. வீண் செலவுகளுக்கு கொடுப்பாங்க, ஆடம்பரங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனா எதுக்கு கொடுக்க மாட்டாங்க? கர்த்தருக்கு கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு கையே வராது. அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துப்பாரு. உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் நேரம் ஒதுக்கி அப்பா சமூகத்தில் போய் உட்காருவேன், என் வாழ்க்கை எதிர்காலங்களை மாற்றுவார், என் எதிர்காலங்களை எனக்குள்ளே போதிப்பார். நேரத்தை கொடுக்க போறேன். நேரத்தை கொடுக்கறதுனா என்ன பண்றது? போய் உட்கார்ந்து பைபிளை படிக்கிறது. அதை படிக்க படிக்க ஆசீர்வாதம். பைபிள் படிக்காதவங்க சபிக்கப்பட்டவனுக்கு இது பைபிளில். வேதத்தை அறியாத மக்கள், ஆமா, சாபம்னா என்ன? தரித்திரம், வறுமை, வியாதி, நெருக்கம், பிரிவினை, போராட்டம், கண்ணீர், எல்லாரையும் அப்படி ஏந்துவது. ஆனால் வேதத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும். அதனால தான் நேரத்தை கொடுத்து பாரு. பக்கத்தில் நேரத்தை கொடுத்து பாரு, ஆண்டு பாதத்தில் உட்கார்ந்து பாரு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் உந்தனின் இரக்கம், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் உந்தனின் இரக்கம் உயர்ந்ததல்லோ, இல்லையே இல்லையும் அன்பிற்கு எப்படியா இரக்கத்தின் பள்ளமா, இரக்கத்தின் செல்வந்த நீதானையா, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. பையன் கட்ட பாருங்க, தனக்காகவும் எடுத்து வைக்கல. எப்படியா? இருங்க நான் 2 எடுத்துக்கிறேன், பிறகு மிச்சத்தை தரேன்னு சொல்லி கொடுத்தானா, 3 எடுத்துங்க எனக்கு 2 போதும் அப்படி கொடுத்தானா, அதுவும் இல்லை. தனக்காகவும் எடுத்து வைக்கல, எதிர்பார்ப்போடும் இல்லை. ஆமென். எதிர்பார்ப்போம் இல்லை, கைமாறு கருதாமல் கொடுத்தான். நான் கொடுக்குறேன், எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கல. அல்லேலூயா. So what to wonder the boy. அந்த பையனுக்குள்ள பாருங்க, எல்லாம் ஒரு நல்ல ஒரு குணம். ஒரு சொல்லுமா, சத்தமா ஒரு சொல்லுங்களேன். அவங்ககிட்ட எதிர்பார்ப்பும் இல்லை, நான் கொடுத்தா என்ன தருவீங்க, வியாபாரமும் பேசல. அடுத்தது தனக்குன்னு எடுத்து வைக்கவும் இல்லை. என்ன சொல்லும், தனக்கு மிஞ்சிருந்தான தாரம் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டியே, எடுத்து வைக்கணும் இல்லை. ஆனா அது கூட இவங்ககிட்ட இல்லை. ஆண்டவர் அவனை மறந்துட்டார் நினைச்சியா? அதனால்தான் அந்த பாய் யோசித்தேன், ஆண்டவரே இந்த பையனுக்குள்ள இருக்க அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு தாரும். ஆமென்.
அந்த குணம், அது கொடுக்குற ஒரு குணம், அதை வாங்குவதை பார்க்கலாம். கொரிந்தியரில் சொல்கிறாரு, நான் ஒரு காரியங்களை காட்டிட்டு வேகமாக போயிடுறேன், நம்ம நேரமும் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. 2 கொரிந்தியர் உங்களுக்கு தெரியாதா என்ன? 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் நிமித்தம் உங்கள் நிமித்தம் எப்படி ஆனாராம்? ஆமா, அவரையே கொடுத்தார், தரித்திரனானார். எதுக்கு? உன்னை என்னையும் ஐஸ்வர்யவான்கள். அதனால தான் கொடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படி வேதத்தில் கொடுத்த நிறைய மக்கள் இருக்காங்க. ஆமென். சாரிபாத் விதவை சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, செத்துலாம் நினைச்சிட்டு இருந்தா. அடுத்த வேலைக்கு விறகு பொறுக்கி சாப்பிட்டு சாகலான்னு நினைச்சா பஞ்ச காலம் நீங்க வரல. எவ்வளவு காலம்னு போடல, பஞ்ச காலம் நீங்க வரையில. அவ வீட்டில் மா குறையல, எண்ணெய் கலசங்கள் குறையல. அவள் முதல்ல கத்தர் கொடுத்தா. ஃபர்ஸ்ட் கத்தர் கொடுக்க கத்துக்கிற பழக்கங்கிறது பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துட்டு கொடுத்துட்டு எடுக்கிற பழக்கம். ஆமென். கொடுத்துட்டு தான் எடுக்கணுமே தவிர எடுத்துட்டு கொடுக்க கூடாது. முதல்ல ஆண்டவர் எனக்கு கொடுக்கட்டும், அப்புறம் நான் தரேன். இது ஆண்டவருடைய சட்டம் அல்ல. கத்தர் கொடுத்தா தரேன், கட்டா நீ தரமாட்டேன். உன்னை பற்றி அவருக்கு தெரியாதா என்ன? அந்த பையனை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால்தான் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு, பையன் எனக்கு பயந்தவன். கத்தருக்கு பயந்தவங்க கொடுக்க பழகுவாங்க. கத்தருக்கு பயந்தவங்க தனக்கு இல்லை, முதல்ல கத்தருக்குன்னு போகும், எண்ணம் வரும். ஆமென். அல்லேலூயா. எனக்காக வாழ மாட்டாங்க, கத்தருக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடுதா, மரித்தாலும் உம்மோடுதா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் உம்மோடுதா, மரித்தாலும் உம்மோடுதா, சித்தம் என்றும் செய்திடுவே, உமக்காக என்றும் வாழ்ந்திடுவே. வாழ்ந்தாலும் உம்மோடுதா, மரித்தாலும் உம்மோடுதா, வாழ்வதே உமக்காகத்தா, மரித்தாலும் உமக்காகத்தா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் உம்மோடுதா, உம்மோடுதா. ஆண்டவர் முழுக்க முழுக்க கொடுக்கிற மக்களை அளவில்லாது நேசிக்கிறார். இந்த பையனுக்குள்ள அவ்வளோ நாள் அந்த வசனங்களை கேட்க கேட்க ஒரு குணம் வந்துச்சு. ஏன்னா இறைக்கிற கிணறு தான் சொரக்கம். ஆமென். ஆமென். தேங்கி இருக்கிற கிணறு அப்படியே நாற்றம் அடிக்கும். ஆனால் இறைக்கிற கிணறு, கர்த்தருக்காக செய்கிற மக்கள் தேசத்திலே வளர்ந்து கொண்டே இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பாங்க, மேன்மையாக உயர்த்தப்பட்டே இருப்பாங்க. ஒரு சொல்லுமா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சாரிபாத் விதவே பஞ்ச காலம் வரையில அவளுக்கு எண்ணெயம்மா குறையலை. இன்னைக்கு நம்ம கொடுக்கறத என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறோமோ நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம நிறுத்துறோம்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நான் நிறைய சொல்லிகிட்டே போவேன். இந்த ஊழியத்தை கொடுக்குற மக்கள் ஏராளம் உண்டு, ஊழியத்தை நேசிக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. காரணம் என்ன? இந்த பையனை போல அவங்களுக்குள்ள சுபாவம், இந்த பையனுக்கு கொடுக்குற ஒரு குணம், கொடுக்குற நல்ல ஈகை குணம். ஒரு சொல்லுமா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆண்டவரை கனப்படுத்துறோம். நம்ம கொடுக்கும் போது கர்த்தரை ஆனர் பண்றோம். கர்த்தரை ஆனர் பண்ண 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 உன் பொருளாலும் முதற் பலனாலும் கனம் பண்ணு, ஆனர் பண்ணிட்டு அவரை. நம்ம கொடுக்குறோன்னா கர்த்தரை கனம் பண்றோன்னு அர்த்தம், மதிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ கர்த்தருக்கு கொடுக்கறது ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடாது. கர்த்தருக்கு தான் அவர்
உங்கள் நன்மைகளை மறந்துவிட அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ கொடுத்ததெல்லாம் மறந்துட மாட்டார். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. ஒரு சொல்லுமா? பிலிப்பி 4:19 படி என் ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைகளை நிறைவாக்கு. மகிமையில் இல்லை, எங்கே அதை பண்ணுவார், எங்கே அதை நிறைவாக்குவார். அந்த பையன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவு இருந்தது. அந்த பையன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே அந்த பையனை போல எனக்கு ஒரு தைரியம் வேணும். வாழ்க்கையில் தைரியமாக நான் வாழக்கூடாது. ஆமென். கீழ்ப்படியணும் அந்த பையனை போல. எல்லா முழங்கால் படியிடுவோமா? எல்லா முழங்கால் படியிடுவோமா? obeyed, boldness, obedience, healing. இந்த 3 காரியங்கள் அந்த பையனுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா சொல்லுவோம், ஆண்டவரே 3 காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 3 காரியங்கள் என்னை ஆளுகை செய்யட்டும். நான் எதை பற்றியும் பயப்பட மாட்டேன். காரணம் தெரியுமா? கர்த்தர் என் முன்னாடி இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கொடுப்பேன் ஆண்டவரே, கர்த்தருக்கென்று கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த பையனை போல ஒரு காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தான். தனத்துக்காக வைத்து கொண்டு கொடுக்கல. மறைக்காமல் கொடுத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி செய்ய போறோம்? யோசிப்போமா? சிந்திப்போமா? ஆண்டவரே, எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு கொடுக்குற மகனாய், இந்த சம்பவம் எனக்கு தான், கர்த்தர் என் கூட பேசிட்டு இருந்தாரு, ஆண்டவருக்காக இதை அர்ப்பணிக்க போறேன். எத்தனை பேர் உங்களை உண்மையா ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்க. இந்த பையன் வாழ்க்கையில ஒரு மறுரூபமானது போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரப்போறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. இந்த பையன்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த நல்ல பாடத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த பையன்கிட்ட கற்றுக்கொண்ட நல்ல பாடத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு போல்ட்னஸாக இருக்க, தைரியமாய் வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். கீழ்ப்படிதலான ஆவி ஆறும் ஆண்டவரே. கொடுக்கிற ஒரு ஸ்பிரிட் எனக்கு தாங்கப்பா. கொடுக்கிற உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. நேரத்தை, வாழ்க்கையை, பொருளாதாரத்தை கர்த்தருக்காக கொடுப்பேன். பிள்ளைகளை கொடுப்பேன். எதெல்லாம் எனக்கு சிறந்ததாக இருக்கலாம் கர்த்தருக்காக தருவேன். உச்சிதமானதை ஏறெடுத்து கொடுப்பேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மக்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாட்களே என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த ஆளுகை வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். சிறு பையன்தான், பெயர் அறியாத ஒரு ஏழை பையன்தான், ஆனா அவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல குணாதிசயங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை தரட்டும் நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு என் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.